வணக்கம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு கால்குலஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுச்சுவேஷன் என்னன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஒரு நாள் உங்கள் மேனேஜர் உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த கார்ட்ஸை வச்சுட்டு பாக்ஸஸ் பண்ண சொல்கிறாரு. அந்த பாக்ஸில் தான் உங்களோட கம்பெனியோட ப்ராடக்ட்டை பேக் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் டெலிவரி பண்ண போகிறீங்க. ஸோ ஆஸ் அ ப்ரொடக்ஷன் மேனேஜராக உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இந்த கார்டை வச்சுட்டு மேக்ஸிமம் வால்யூம் வர்ற மாதிரி பாக்ஸஸ் பண்ணணும். அப்பதான் வந்து கம்பெனிக்கு ப்ராஃபிட் இல்லையா? ஆனா இந்த கார்டை வச்சுட்டு உங்களால மல்டிபிள் சைஸஸ்ல வந்து பாக்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தயாரிக்க முடியும், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தயாரிக்க முடியும். இது ரெண்டோட வால்யூம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஆனா அந்த கார்டை வச்சுட்டு மேக்ஸிமம் வால்யூம் வர்ற மாதிரி எப்படி பாக்ஸ் தயாரிக்கிறத பார்க்கலாம். இந்த கார்டை வச்சுட்டு நீங்க பாக்ஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? இந்த 4 எட்ஜ்லையும் வந்து ஒரு ஈக்குவல் லென்த்ல உள்ள டிஸ்டன்ஸை கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்க கார்டு இப்படி ஆயிரும் இல்லையா? அதை நீங்க ஃபோல்ட் பண்றப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்க வந்து பாக்ஸ் தயாரிக்க முடியும். பாத்தீங்கன்னா நீங்க இந்த கட் பண்ணி எடுக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கட் பண்ணி எடுக்கிற லென்த் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸோட ஹைட் அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து பாக்ஸோட பிரெத் அண்ட் லென்த். இந்த கார்டு தான் நான் அப்படி இங்க வரைஞ்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதே கார்டு தான் வந்து இங்க ஒரு படமா நான் போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் வந்து ஹைட், அதே மாதிரி இந்த லென்த் அண்ட் பிரெத் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டோட சைஸ் வந்து 60 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இந்த லென்த் அண்ட் பிரெத் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு நீங்க கட் பண்ணி எடுத்த டிஸ்டன்ஸ் போக ரிமைனிங் லென்த் பாத்தீங்கன்னா இந்த கார்டோட லென்த் அண்ட் பிரெத். ஸோ லென்த் பாத்தீங்கன்னா 60 மைனஸ் 2x லென்த். அதே மாதிரி பிரெத் பாத்தீங்கன்னா 60 மைனஸ் 2x. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை நீங்க சேஞ்ச் பண்ண அதாவது நீங்க வேற எக்ஸ் வேல்யூ சூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்க பாக்ஸோட வால்யூம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 0ன்னு வச்சுக்கலாம். 0ன்னு வச்சுக்கும் போது என்ன ஆகும்? நீங்க வந்து ஃபோல்ட் இந்த கட் பண்ணி எடுக்கிறதுக்கு சைஸே இல்லை. ஸோ வால்யூம் வந்து 0. வால்யூம் வந்து 0, எக்ஸோட வேல்யூ 0. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நீங்க 1க்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து பாக்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் கிடைக்கும். ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணுவீங்க, அந்த பாக்ஸ் வந்து ஒரு வால்யூம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க எக்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா ஒரு சர்டன் எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா உங்க பாக்ஸோட மேக்ஸிமம் வால்யூம் வந்து நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த கார்டை வச்சு நீங்க மேக்ஸிமம் வால்யூம் வந்து ஒரு சர்டன் எக்ஸ் வேல்யூ அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா நீங்க வந்து எக்ஸோட வேல்யூ சூஸ் பண்ண பாத்தீங்கன்னா உங்களோட வால்யூம் அகைன் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அண்ட் எக்ஸோட வேல்யூ 30க்கு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ 30ன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் சைஸ் வந்து 60. ஸோ 30 and 30 கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா பாக்ஸ் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0, வால்யூம் 0. ஸோ அதை தான் நான் கிராஃபாக போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸில், ஒய்யோட வேல்யூ அதாவது வால்யூம் வந்து ஒய் ஆக்சிஸில் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும்போது வால்யூம் 0. அப்படியே நீங்கள் எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா உங்களோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் தென் ஒரு சர்டன் எக்ஸ் வேல்யூக்கு உங்களோட வால்யூம் மேக்ஸிமம் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஃபர்தரா வர எக்ஸோட வேல்யூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ரெடியூஸ் ஆயிட்டு 30ல பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து 0 ஆயிடுது. ஓகே, அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ரேட் ஆஃப் சேஞ்ச் கிராஃப் நான் இங்க போட்டிருக்கேன். ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னா என்னன்னு தெரியலன்னா உங்களுக்கு வந்து நீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோல போய் பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னா என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வால்யூம் அந்த கிராஃப்கான கரஸ்பாண்டிங்கான ரேட் ஆஃப் சேஞ்ச் நான் கிராஃப் இங்கே போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் இந்த வால்யூம் மேக்ஸிமமா ஒரு இடத்துல ரீச் ஆகுது இல்லையா? அந்த பாயிண்ட்ல நீங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். அதே மாதிரி உங்களோட கிராஃபோட மினிமம் வேல்யூ நீங்க ரீச் ஆகும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட ரேட் ஆஃப் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0ல இருக்கும். ஸோ ஒரு கிராஃபோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் ரேட் ஆஃப் சேஞ்சோட வேல்யூ வந்து 0வா இருக்கும் இந்த மாதிரி. ஸோ
இப்போ வந்து நீங்க இந்த பாக்ஸோட எந்த எக்ஸ் வேல்யூ எந்த எக்ஸ் வேல்யூ வந்து உங்களோட பாக்ஸ் வந்து மேக்ஸிமம் வால்யூம் கொடுக்கும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த கிராஃபை, அதாவது இந்த கிராஃப் ஒரு ஃபங்க்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஃபார்முலா வந்து எந்த எக்ஸோட வேல்யூக்கு வந்து 0 ஆகுது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த எக்ஸ் வேல்யூ தான், அந்த எக்ஸ் வேல்யூ வந்து நீங்க கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வால்யூம் வர்ற மாதிரி பாக்ஸ் தயாரிக்க முடியும். இந்த பாக்ஸோட வால்யூம்கான ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். வால்யூம் வந்து லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். இப்போ அந்த ஷீட்டோட கம்ப்ளீட் அந்த டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிட்டா இந்த பாக்ஸோட லென்த் என்னன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ், அதாவது ஹைட் எக்ஸ். ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா 60 - 2x, ரெண்டு சைடு வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் கட் பண்ணிடுறோம் இல்லையா. ஸோ 60 - 2x அண்ட் பிரெத்தும் பார்த்தீங்கன்னா 60 - 2x, ஹைட் வந்து எக்ஸ். அப்போ வந்து வால்யூமோட ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா 60 - 2x இன்ட்டு 60 - 2x இன்ட்டு எக்ஸ். அதை நம்ம ரிசால்வ் பண்ணோம்னா வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை ரிசால்வ் பண்ணும்போது 4x³ - 240x² + 3600x. இந்த ஃபார்முலா என்னன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப் போட்டிருந்தோம் இல்லையா, வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் கிராஃபோட கரஸ்பாண்டிங் ஃபார்முலா தான் வந்து இந்த ஃபார்முலா. கிராஃப் 1க்கான ஃபங்க்ஷனை இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இதுல இருந்து நம்ம கிராஃப் 2 வேணும், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் வேணும்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கிராஃப் 2 அது கரஸ்பாண்டிங்கான ஃபங்க்ஷன் கிடைச்சிரும் இல்லையா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இப்போ v வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dv/dx, 4x³ 3 × 4 12, x³ வந்து x². ஸோ வந்து 4x³ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 12x², 240x² பண்ணீங்கன்னா 480x, 3600x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3600. இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் அந்த கிராஃப் 2க்கு கரஸ்பாண்டிங்கான ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நமக்கு தெரியும் அந்த கிராஃப் 2, இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் கிராஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து 0 மீட் பண்ணுச்சு. அந்த ரெண்டு இடத்துல நீங்கள் கரஸ்பாண்டிங்கான கிராஃப் 1 பார்த்தீங்கன்னா எய்தர் வால்யூமோட மேக்ஸிமம் அல்லது வால்யூமோட மினிமம் அந்த வேல்யூ இருந்தது இல்லையா. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ரேட் ஆஃப் சேஞ்சுக்கான ஃபங்க்ஷன் இருக்கு, அதை நீங்கள் 0க்கு அசைன் பண்ணிட்டு அதை நீங்கள் வந்து ரிசால்வ் பண்ணும்போது எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். அதில் ஒரு எக்ஸ் வேல்யூ சூஸ் பண்ணி நீங்கள் பாக்ஸ் தயாரிச்சிங்கன்னா அந்த பாக்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வால்யூம் அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு வேல்யூ எக்ஸோட இன்னொரு வேல்யூ சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பாக்ஸுக்கு மினிமம் வால்யூம் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அந்த செகண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து 0க்கு அசைன் பண்ணிடலாம். பண்ணிட்டு நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா x - 30 x - 10 அப்படின்னு வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ எய்தர் 30 ஆர் 10. பட் நமக்கு தெரியும் எக்ஸோட வேல்யூ நீங்கள் 13 சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும். ஸோ 30 நீங்கள் கட் பண்ணீங்கன்னா பாக்ஸ் தயாரிக்கிறதுக்கான ஷீட்டே இருக்காது, வால்யூம் 0 ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ நீங்கள் 30 தான் மினிமம் பாயிண்ட். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி எக்ஸ் வேல்யூ நீங்கள் 10ன்னு சூஸ் பண்ணும் போல என்ன ஆகும்னா அந்த 10 வேல்யூ சூஸ் பண்ணி பாக்ஸ் தயாரிக்கும் போல தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வால்யூம் வந்து அந்த பாக்ஸுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த மேக்ஸிமம் வால்யூம் வர்ற மாதிரி பாக்ஸ் தயாரிக்க முடியும்.